ஈழத்தமிழர்களுக்காக தன்னுடைய உயிரையும் வெறுத்து பல இடங்களிலே பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலெல்லாம் குரல் கொடுத்த ஒரு உன்னதமான உத்தம தலைவன் எங்களுடைய சந்திரசேகர் ஐயா அவர்கள். பிறப்பதற்கு ஒரு 2 வாரங்களுக்கு முதல் சொன்னார், நான் இலங்கைக்கு வர இருக்கிறேன் தம்பி, நான் எப்படி வர்றது, உங்களை எப்படி சந்திப்பேன் என்ற நிகழ்ச்சிகள் ஒன்றை சொல்லுங்கள் என்று சொன்னார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருடைய மரண செய்திகள் எங்கள் முன்னால் வந்திருந்தது. அண்ணன் சீமான் அவர்களுக்கு மட்டும் அவர் ஒரு வழிகாட்டி அல்ல, எங்களையும் இணைத்த பாலமாக இருந்தார். மிகப்பெரிய ஒரு மனிதனை நாங்கள் இழந்திருக்கிறோம். அவர் வாழுகின்ற காலத்திலும் சரி, அவர் இந்த மண்ணிலே இல்லை என்றாலும் கூட அவரை நினைத்து வாழுகின்ற ஈழத்தமிழர்கள் ஆயிரம் பேர் அவருடைய எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தாயார் இறந்த பொழுது அந்த மரண சடங்கிற்காக அண்ணன் வெல்வெட்டித்துறைக்கு வருகை தந்திருந்தார். அவருடைய இரவு பகல்களிலே நான் பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய அந்த வருகை அந்த நேரத்தில் ஒரு தெம்பை தந்திருந்தது. எங்களோடு வாழ்ந்து எங்கள் மண்ணின் விடுதலைக்காகவும் மக்களுடைய மனித உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்து ஓய்ந்து போன ஒரு உன்னதமான மூத்த தலைவர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி சந்திரசேகரம் ஐயா அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கு தலை சாய்த்து அவர்தம் பாரியார் அன்றி அவர்களே, அவருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் மக்களுடைய அடிநாதமாக தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி நாயகனாக பலம் வந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களே, அவரோடு இணைந்த நாம் தமிழர் என்கிற, நான் ஒரு கட்சியாக பார்க்கவில்லை, நாம் தமிழர் என்கிற தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய போராளிகளே, இந்த மைதானத்திலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் கொஞ்சம் பிந்தி இருந்தாலும், என்னுடைய போக்குவரத்தில் ஏற்பட்ட இடையூறுகள் காரணமாக இருந்தாலும், இந்த அளவிலேயாவது வர கிடைத்ததுக்காக நான் ஐயாவினுடைய ஆத்மாவைத்தான் இந்த இடத்திலே நினைக்கிறேன். நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர முதல் 2009ஆம் ஆண்டு நான் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது முதல் ஐயாவை நான் சந்தித்திருந்தேன். அதற்கு முதல் அவரை நான் இலங்கையிலே பார்த்திருக்கிறேன். ஆனால் அவரை சந்தித்தது தமிழ்நாட்டிலே, அவரோடு பேசியது, உணவருந்தியது 2009ஆம் ஆண்டு. நான் ஒரு பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடப் போகிறேன் என்ற செய்தியையும் ஆசையையும் ஐயாவிடம் பெற்றிருந்தேன். அந்த காலத்திலே அண்ணன் சீமான் அரசியலிலே ஒரு வேகமான முன்னேற்றத்தை கொண்டிருந்த ஒரு நாட்கள். அந்த முன்னேற்றத்தினுடைய தொடக்க காலத்தில் மூத்தவருடைய பங்கு மிக காத்திரமானதாக இருந்தது. அவரோடு சேர்ந்து நான் அந்த நேரமும் அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்திருந்தேன். ஐயாவினுடைய அந்த வழிகாட்டல், அவருடைய அந்த நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் என்றென்றுமே மறக்க முடியாதவை. மிக முக்கியமாக ஈழத்தமிழர்களுக்காக தன்னுடைய உயிரையும் வெறுத்து பல இடங்களிலே பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலெல்லாம் குரல் கொடுத்த ஒரு உன்னதமான உத்தம தலைவன் எங்களுடைய சந்திரசேகர் ஐயா அவர்கள். அவர் வாழுகின்ற காலத்திலும் சரி, அவர் இந்த மண்ணிலே இல்லை என்றாலும் கூட அவரை நினைத்து வாழுகின்ற ஈழத்தமிழர்கள் ஆயிரம் பேர் அவருடைய எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தாயார் இறந்த பொழுது அந்த மரண சடங்கிற்காக அண்ணன் வெல்வெட்டித்துறைக்கு வருகை தந்திருந்தார். அவரோடு இரவு பகல்களிலே நான் பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய அந்த வருகை அந்த நேரத்தில் ஒரு தெம்பை தந்திருந்தது. சிறையில் இருந்த எங்களுடைய போராளிகளுடைய விடுதலைக்காக அந்த காலத்திலே துணிகரமாக முன்வர முடியாத ஒரு காலகட்டத்தில் மிக தைரியமாக துணிந்து முன்னுக்கு நின்று வழக்காடிய மிகப்பெரிய ஒரு மனிதனாக எங்களுடைய சந்திரசேகர் ஐயா அவர்கள் இருக்கிறார். ஆகவே அவருடைய வரலாறு என்பது யாராலும் எழுதப்பட முடியாதது. ஏனெனில் அவர் எல்லோருக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய மனிதன். நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பின் இது ஒரு 3வது தடவை நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். நான் ஒவ்வொரு தடவை வருகிற பொழுதும் அவருடைய இல்லத்தில் தான் நான் தங்கி இருப்பதுண்டு. எங்களை ஆதரித்து உணவு தந்து எங்களுக்கான வழிகாட்டல்களை வழங்கிய மிகப்பெரிய மூத்தவராக அவர் இருந்தார். அண்ணன் சீமான் அவர்களுக்கு மட்டும் அவர் ஒரு வழிகாட்டி அல்ல, எங்களையும் இணைத்த பாலமாக இருந்தார். மிகப்பெரிய ஒரு மனிதனை நாங்கள் இழந்திருக்கிறோம். நான் அவர் இறப்பதற்கு ஒரு 2 வாரங்களுக்கு முதல் சொன்னார், நான் இலங்கைக்கு வர இருக்கிறேன் தம்பி, நான் எப்படி வர்றது, உங்களை எப்படி சந்திப்பேன் என்ற நிகழ்ச்சிகள் ஒன்றை சொல்லுங்கள் என்று சொன்னார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருடைய மரண செய்திகள் எங்கள் முன்னால் வந்திருந்தது. மிகவும் ஒரு நல்ல அபூர்வமான மனிதன். அவருடைய அந்த அற்புதமான மனிதனுடைய வாழ்க்கையும் வரலாறும் நாங்கள் சொல்லிலடங்க முடியாது. அவருடைய வீட்டிலே தன்னுடைய ஒரு சுவாமி படம் வைத்திருக்கிறார்.
அந்த படம் சொல்லுவார், இது என்னுடைய குலசாமி, நீங்க கும்பிடுங்கள் என்று சொல்லுவார். அவ்வாறு அந்த மனிதர்களோடும் மக்களோடும் தான் எவ்வளவு செய்தாலும் அந்த இறை நம்பிக்கையோடும் அந்த இறை நம்பிக்கையோடு சேர்ந்த மனிதத்துவத்தோடும் வாழ்ந்த ஒருவர், தன்னுடைய பிள்ளைகள் மீது மிகப்பெரிய அன்பை கொண்டிருந்தவர். அது சுனிலாக இருந்தாலும் சரி, எழிலாக இருந்தாலும், எழில் என்று கூப்பிட்டால் அல்லது சுனில் என்று கூப்பிட்டால் அவர்கள் அப்படி சுழண்டு கொண்டு நிற்பார்கள். நான் அவருடைய வீட்டில் இருந்து பார்த்திருக்கிறேன். அவருடைய எத்தனை யார் வந்தாலும் எங்களை சந்திக்க அவர்களை வரவேற்று இருத்தி உபசரணை செய்வதில் அம்மா அண்ணி அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாதவர். அன்னியினுடைய அந்த நல்ல எண்ணம், நல்ல சிந்தனைகள். நான் ஒரு முறை குடும்பத்தோடு என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு வந்திருந்த பொழுது கிட்டத்தட்ட 7-8 நாட்கள் என்னுடைய பிள்ளைகள் மனைவியை வைத்து பராமரித்தவர் அண்டி அவர்கள். அவ்வாறான ஒரு மிகப்பெரிய உன்னதமான மனிதனை நாங்கள் இழந்திருக்கிறோம். அவருடைய அந்த இறுதி நாட்களிலே கலந்து கொள்ள முடியவில்லை என்பது எனக்கு இருக்கிற ஆதங்கமாக இருந்தாலும், கடைசி அந்த ஓராண்டிலேயாவது நான் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற என்னோட அவா நேற்று காலையிலே இருந்து நான் 2-3 விமான நிலையங்களை தாண்டி இந்த இடத்துக்கு வர முடிந்தது. நான் நினைக்கிறேன் அவருடைய ஆத்மாதான் என்னை அழைத்து வந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஆகவே அவர் எங்களோடு வாழ்கிறார். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய எண்ணங்களையும் அவருடைய சிந்தனைகளையும் அவர் எங்கள் மீது கொண்டிருந்த அந்த உன்னதமான உயர்ந்த லட்சியங்களையும் நாங்கள் அடைவதற்கு அவருக்கு பின்னால், அவருடைய ஆத்மாவுக்கு பின்னால் ஒன்று திரள்வோம், ஓரணியாக பயணிப்போம். அண்ணன் சீமானோடு கைகோர்த்து இந்த மண்ணிலே வாழுகின்ற ஒவ்வொரு மக்களும் ஒரு எழுச்சிகரமான தமிழ் தேசிய எழுச்சிக்காக உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்கள் ஒன்றுபட்டு நாங்கள் அணிதிரள வேண்டும் என்பதை இந்த நாளிலே ஒரு லட்சியமாக கொள்வோம் என கூறி, அவருக்கு என்னுடைய இந்த நாளிலே வருகை தந்து சில வார்த்தைகள் அஞ்சலியாக செலுத்துவதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள்.